பிக் பாஸ்ல இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும். அந்த சாட்டர்டே எபிசோட்ல ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆர்ஜே ஆனந்தியை தொடர்ந்து சாச்சனா அவர்கள் இந்த வாரத்தோட 2வது எவிக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் சேதுபதி அவர்கள் சாட்டர்டே எபிசோட்ல பயங்கரமா பங்கம் பண்ணியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஜாக்லின் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்டான சௌந்தர்யா இவங்க 2 பேத்தையுமே ரோஸ்ட் வந்து செமையா பண்ணியிருக்காரு. குறிப்பா சௌந்தர்யா அவர்கள் டாக் மாரி பார்க் பண்ணாங்க இல்லையா? அதுவும் குறிப்பா மஞ்சரி கிட்ட அவங்க ரொம்பவே மோசமா புல்லி பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. குலைக்கிற நாய் வந்து கடிக்காதும்பாங்க. அந்த மாரி தான் நீங்கன்னு நெனைக்கிறேன்லாம் சொல்லி பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இத விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு பண்ணியிருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. அத தொடர்ந்து அதே மாரி ஜாக்லினையுமே பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காரு. நீங்க வந்து மொத்த டீமையுமே ட்விஸ்ட் பண்ணி விடுறீங்க. மொத்த கேமையுமே ஸ்பாயில் பண்றீங்க அப்படின்னு இவங்க 2 பேத்தையும் இப்படிலாம் திட்டிட்டு, கடைசியில அவங்கள சேவ் பண்ணது தான் எல்லாத்துக்கும் பயங்கர வருத்தமா போச்சு. எது எப்படியோ சாட்டர்டே எபிசோட்ல இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் எலிமினேட் ஆகியிருந்தாங்க இல்லையா? அடுத்து சண்டே எபிசோட்ல இதே மாதிரி வீட்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பேசியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வார எலிமினேஷனா 2வதா யார் ஆகப்போறாங்க அப்படின்னா ஒரு கார்ட் எடுத்து காட்டினாரு. அதுல சாச்சனா அவர்களோட பேர் இருந்துச்சு. இத பார்த்துட்டு சாச்சனா அவர்கள் பயங்கரமா எமோஷனல் ஆகிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு எலிமினேஷன அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த எலிமினேஷன நம்ம எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு முன்னாடியே சாச்சனா அவர்கள் வெளியேறி இருக்குது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்கள உள்ள வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எந்த இடத்துக்கிட்டயாவது அவங்களோட கேரக்டர அவங்க மாத்திக்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா எந்த ஒரு இடத்துக்கிட்டயுமே சாச்சனா அவர்கள் அவங்க கேரக்டர மாத்திக்கவே கிடையாது. தொடர்ந்து சைல்டிஷாவே தான் இருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டியே அவங்களுக்கு கிடையாது. யாராவது ஏதாவது அவங்கள பத்தி சொன்னா, உடனடியா அவங்க கிட்ட சண்டைக்கு போறது, இல்ல வெஞ்சன்ஸ் வச்சு அவங்கள ஏதாவது சொல்றது அப்படின்னு இத தான் அவங்க வாடிக்கையா பண்ணாங்களே தவிர, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த ஒரு இடத்துலயுமே அவங்க அந்த விளையாட்ட விளையாடணும் அப்படின்னு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா விளையாடவே கிடையாது. ஸோ இவங்க வெளியேறி இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கு. உண்மைய சொல்லணும்னா, இந்த வாரம் வெளிய போயிருக்க 2 பேருமே கேம்ல எந்த ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸுமே பண்ணாத நபர்கள் தான். ஸோ அதனால இவங்க 2 பேரும் வெளிய போனது அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பர். சாச்சனா அவர்கள் வீட்டுக்குள்ள போயிட்டு, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாத்துட்டயுமே பேசிட்டு, கட்டி புடிச்சுட்டு, குறிப்பா முத்துக்குமரன் அவர்கள்ட்ட போயிட்டு பயங்கரமா கட்டி புடிச்சு, "நல்லா விளையாடுறீங்க. நீங்க இன்னும் நல்லா விளையாடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் விஜே விஷால் கிட்ட, "உன்ன ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி கட்டி புடிச்சுட்டு, அண்ட் அந்த இடத்த விட்டு அவங்க வெளிய போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே விஜய் சேதுபதி அவர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸான வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிகமா யார வந்து ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்களோ, அத வந்து பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்க வீட்ட விட்டு எப்படா போவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம் இல்லையா? அவங்க 2 பேரும் வந்து பிக் பாஸ் வீட்ட விட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஓவராலா ரொம்பவே சூப்பரா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. நீங்க இந்த ஒரு 2 விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.